கொண்டு போறாங்க. அப்போ அந்த மருத்துவம் பண்ண டாக்டர் சொன்னாரு, உங்க பெண்ணுக்கு இதயத்துல கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால அவ சீக்கிரம் இறந்து போகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம திகைச்சு போயிருந்தாங்க. தன்னுடைய மக பக்கத்துல உட்கார்ந்தாரு. அப்போ அந்த மக கேட்டா, அப்பா நான் இறந்துடுவேனாப்பா? அதுக்கு அந்த தந்தை சொன்னாரு, இல்லம்மா, நீ இறக்க மாட்ட, நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரு கரங்கள்ல தன் மகளை கட்டி அணைச்சிக்கிட்டு கண்ணீர் மல்க அந்த மகளுடைய நெத்தியில முத்தமிட்டார். அதுக்கு அந்த பெண்ணு, எந்த நம்பிக்கையில சொல்றீங்கப்பா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த தந்தை சொன்னாரு, எனக்கு தெரியுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை நடந்தது, அந்த பெண்ணும் குணமடைச்சிட்டா. அவ வீடு திரும்பும் போது அப்போ அவளுடைய பெட் மேல ஒரு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டரை படிக்கும் போது, என் அன்பு மகளுக்கு, இந்த கடிதத்தை நீ படிக்கிற அப்படின்னா நான் உனக்கு சொன்ன மாதிரி எல்லாமே உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குன்றது நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, நீ என்கிட்ட உனக்கு 12 வயசு இருக்கும்போது எனக்கு என்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்கப்பான்னு கேட்ட. அப்ப எனக்கு தெரியல உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு. ஆனா இப்போ என்னுடைய பரிசு உனக்கு என்னுடைய இருதயம். அவள் தந்தை தன்னுடைய இதயத்தை தன் மகளுக்கு தானமாக கொடுத்தார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெற்றோர்கள் நம்மளை நேசிக்கிறாங்க, மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் நம்மளை வச்சிருக்கிறாங்க. தன்னலமற்ற தியாகத்தை செய்கிறாங்க. அதனால அவங்க பெற்றோரை எப்பவும் மதிக்கணும், நேசிக்கணும். ஏன்னா அவங்க என்ன கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. சிந்தித்து செயலாற்றுவோம். நன்றி, வணக்கம்.